அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோட ஒரு அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் இதை வந்து பார்த்துருக்கலாம். நமக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு லெசன்ஸ்லேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து பிலோ இல்லைனா ஆவரேஜ் மார்க்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் வந்து லெசனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா லெசன்ஸ்லையுமே கேட்குறாங்க. சரிங்களா, இது வந்து 2022 அதுக்கடுத்து 2023 கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸு ப்ளஸ் வந்து ஒவ்வொரு லெசன்லையும் எவ்வளோ வெயிட்டேஜ் மார்க்ஸ், அதாவது எவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பார்த்துரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெசன்லையும் என்னென்ன கொஷின்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து கெமிஸ்ட்ரிக்கு முக்கியமான கொஷின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு. சரிங்களா, அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது எல்லாமே யூஸ் பண்ணிங்க. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 2022 2023 ரெண்டுமே 1 மார்க்ஸ் எல்லாமே எல்லா லெசன்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் லெசனில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4th 5th 6th 7th 8th அதுக்கடுத்து 10th லெசன் 11 12 இந்த லெசன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதே போல் 2023 சரிங்களா ஃபஸ்ட்டு செகண்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5 6 அதுக்கடுத்து 8 10 அதுக்கடுத்து 12 13 14 இந்த லெசன்ஸ்லேருந்து தான் என்னது கேட்டிருக்காங்க. அதே போல் 3 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2022 ஃபஸ்ட்டு 2 லெசனில் கேட்கல. அதுக்கடுத்து வந்து 3 4 5 லெசனில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 7வது லெசனு, அதுக்கடுத்து 9 10 11 12 சரிங்களா இந்த லெசன்ஸ்லாம் காமனாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 14 இது வந்து டெலிட்டட் போர்ஷன் கொடுத்துருக்காங்க 2022 அந்த இதில். அதுக்கடுத்து 2023 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்ஸில் கேட்கல 3 மார்க்ஸு, செகண்ட் லெசனு, அதுக்கடுத்து 4th 5th லெசனு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7th லெசனு, அதுக்கடுத்து 9th லெசனு, 10th லெசனு, அதுக்கடுத்து 11 அதுக்கடுத்து 13 அதுக்கடுத்து 14 அதுக்கடுத்து 15 லெசன்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 18 மார்க்ஸு, 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 27 மார்க்ஸுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் சரிங்களா, 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னு தெரியும். ஏன்னா 2 மார்க்கும் 3 மார்க்கும் மிங்கிள் பண்ணி தான் நம்ம 5 மார்க்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம் கேட்பாங்க. ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், 4th லெசனில் இல்லை. அதே போல் 7th லெசனில் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா 11th லெசனு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே போல் தான் 4th லெசனில் இல்லை, 9 10 லெசனில் இல்லை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 14வது லெசன்ஸில் இல்லை. சரிங்களா, மற்றபடி எல்லா லெசன்ஸ்லையும் மிங்கிள் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க கொஷின்ஸு கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு லெசன் வைஸாக பார்ப்போம். சரிங்களா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசனில் 8 மார்க்ஸுக்கும், செகண்ட் லெசனில் 6 மார்க்ஸு, தேர்ட் லெசனில் வந்து 9 மார்க்ஸுக்கு, அதுக்கடுத்து 4th லெசனில் 6 மார்க்ஸு, 5வது லெசனில் பார்த்தீங்கன்னா 11 மார்க்ஸ். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸில் அதிகமாக இருக்கக்கூடியது எந்த லெசனில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன்லையும் 5th லெசன்லையும் கேட்டிருக்காங்க. அதே போல் 6வது லெசனில் 8 மார்க்ஸு, 7வது லெசனில் 6 மார்க்ஸு, 8வது லெசனில் 8 மார்க்ஸு, அதுக்கடுத்து 9வது லெசனில் 9 மார்க்ஸு, 10வது லெசனில் 12 மார்க்ஸுக்கு வந்து என்னது கேட்டிருக்காங்க. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 9 10 அதிகப்படியான மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க, 21 மார்க்ஸு கிட்டத்தட்ட. அதே போல் அடுத்த 5 லெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11ல் 6, 12ல் 11, அதுக்கடுத்து 13வது லெசன்ஸில் 6, 14ல் 4 சரிங்களா. ஏன்னா அது லாஸ்ட்டு வந்து டெலிட்டட் போர்ஷன் அப்படிங்கிறதுனால. அதே லாஸ்ட் இயர் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் 8 மார்க்ஸும், செகண்ட் லெசனில் 11 மார்க்ஸும், தேர்ட் லெசனில் 6, அதுக்கடுத்து 5th லெசனில் 4, 4th லெசனில் 4, 5th லெசனில் 11 மார்க்ஸ். சரிங்களா, இதில் அதிகப்படியான இதில் அதிகப்படியான மார்க்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2வது லெசன்லேயும் அதுக்கடுத்து 5வது லெசன்லேயும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6 7 8 9 10 இந்த 5 லெசன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6வது லெசனில் 8 மார்க்ஸும், 9வது லெசனில் 7வது லெசனில் 9 மார்க்ஸும், 8வது லெசனில் 8 மார்க்ஸும், 9வது லெசன் 4 மார்க்ஸும், 10வது லெசனில் 6 மார்க்ஸும் கேட்டிருக்காங்க. இதில் அதிகப்படியாக இந்த ஃபஸ்ட்டு 3 லெசன் 8 மார்க்ஸும் 9 மார்க்ஸு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் 5 லெசனில் பார்த்தீங்கன்னா 10வது லெசனில் 11ல் 6, 12ல் 11, 13ல் 6, 14ல் 6, அதுக்கடுத்து 15ல் 6 மார்க்ஸு கேட்டிருக்காங்க. இதில் அதிகப்படியாக 12வது லெசன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இங்கே லெசன் வைஸாக வெயிட்டேஜ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து எல்லா லெசன்லையுமே காமனாக கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 லெசனில் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க கொஷின் கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு ஓவராலாக 110 மார்க்ஸ்க்கு வந்து என்னது கொஷின் கேட்பாங்க. 110னா நம்ம 70க்கு ஆன்சர்ஸ் பண்ணணும். மீதி வந்து 40 மார்க்ஸ் வந்து
அந்த எய்தர் ஆரில் வரக்கூடியது. இப்போ 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ் வந்து எய்தர் ஆர் இருக்கும். அதே போல் 3 மார்க்ஸில் சாய்ஸ் விட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, 9 கேட்பாங்க, நம்ம 7 எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2 மார்க்ஸும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் 2 லெசனை பச்சா 20 மார்க்ஸு. அதே 1, 2, 6, 7 படிச்சிங்க அப்படின்னா 30 மார்க்ஸ் அளவுக்கு வரும். அதே 1, 2, 6, 7, 5 இதை படிச்சிங்க அப்படின்னா 35 மார்க்ஸ் அளவுக்கு. அதே 1, 2, 6, 7, 5, 8, 9 இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா 45 மார்க்ஸுக்கு வரும். அதே 1, 2, 4, 5 இதில் 19 மார்க்ஸு. 6, 7, 8, 9 ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 20 மார்க்ஸு. 11, 14, 15 சரிங்களா, இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 49 மார்க்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக எல்லாமே மிங்கிள் பண்ணி 58 மார்க்ஸுக்கு வந்து இது ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புக் பேக்கு, வித்தின் புக்ஸ் இது எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா எல்லா லெசனுக்கு படிச்சிங்கன்னா 70 மார்க்ஸ் வந்து என்னது கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். அதனால் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு 20 மார்க்ஸ் வேணுமா, 30 வேணுமா, 35 வேணுமா, 45 வேணுமா, அல்லது ஃபுல் மார்க்ஸ் வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி லெசன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க சூஸ் பண்ணி படிச்சிங்க. அதனால் இருக்கக்கூடிய டைம் நமக்கு நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 லெசன்ஸ் கூட நம்ம என்னது படிச்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா, இந்த அனலைசிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.